நம்ம தினமும் மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே அது கூட ஏதாச்சும் காய்கறி வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் நண்பர்களே. அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கினாலும் அது கூடவே கொஞ்சமாக காய்கறி வாங்கி வச்சுப்போம் எப்போவுமே. இன்றைக்கும் அதுவும் இல்லாமல் வீட்டில் வச்சுருந்த காய்கறி எல்லாமே தீர்ந்து போச்சு நண்பர்களே. ஸோ வரப்போ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் வரப்போ நாகர்கோவில் வடசேரி சந்தையில் இருந்து காய்கறி வாங்கியிருந்தாங்க நண்பர்களே. இவ்வளோ காய்கறியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 381. இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்களே. என்னென்னா, நான் இப்போ கொஞ்ச நாளாக சமையல் வீடியோ போடுறேன் நண்பர்களே. அது போட்டதில் இருந்து எனக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நண்பர்களே. என்னத்தை சமைக்கிற, நீ சமைக்கிறதெல்லாம் ஒரு சமையலா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. கேட்குறப்ப மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் சமையல் வீடியோ போட ஆரம்பித்தது அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா தான். எப்போவும் மீன் வீடியோ காய்கறி வீடியோவாக போட்டுட்டு இருந்த உடனே சமைக்கிற மாதிரியே வீடியோ போடுங்க, இன்னும் சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுவாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா சமையல் ஓரளவுக்கு தான் வரும். எனக்கு வர்றதை நான் வீடியோவாக பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருக்குது